நம்ம எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான ரெஸ்டாரண்ட் அப்படின்னு இருக்கும். பட் அதே ரெஸ்டாரண்ட்ல வி கெட் டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ். ஒர்க்கிங் டேஸ்ல நமக்கு ஒரு அப்படியே ராஜமரியாதை மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் பண்ணுவோம். வீக்கெண்ட்ஸ் போனால் நம்ம யாருன்னே யாருக்கும் தெரியாது. குவாலிட்டி மாதிரி இருக்கும், டேஸ்ட் மாதிரி இருக்கும், சர்வீஸ் மாதிரி இருக்கும், எல்லாமே மாதிரி இருக்கும். வி ஹாவ் டூ டிஃப்ரெண்ட் பர்செப்ஷன்ஸ். இட் ஹேப்பன்ஸ் டு எவ்ரி ஒன் இல்லையா? இப்போ டியோபலி ஏவியேஷன் மார்க்கெட்டில் இண்டிகோ இஸ் ஃபேஸிங் அ ஹியூஜ் ஸ்ட்ரகிள். ஏர் இந்தியாவுக்கு இது வரமா இல்லை சாபமா அப்படின்னு நம்ம பார்க்கலாம். குவிக்காக பார்த்தீங்கன்னா ஒரு மேஜராக ஒரு 3 அட்வான்டேஜஸ் சூப்பராக இப்போ ஏர் இந்தியாவுக்கு கிடச்சிருக்கு. ஒன்று வந்து டிமாண்ட் ஷிஃப்ட். பயங்கரமாக அப்படியே அங்கே இருக்கிற புக்கிங்ஸு, ஸ்லாட்ஸு, கார்பரேட் ட்ராவலர்ஸ் எல்லாமே இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க. செகண்டு மார்க்கெட் ஷேர் கேப்சர். அதாவது இண்டிகோ வந்து 60% ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த டியோபலி மார்க்கெட்டில் மார்க்கெட் ஷேர் ஓப்பன் ஆகிருக்கு. ஏர் இண்டியா கேன் பியூட்டிஃபுல்லி டேக் சம் குட் ஷேர் இந்த டைமை யூஸ் பண்ணி. தேர்டு பார்த்தீங்கன்னா பிராண்ட் இமேஜ் லிஃப்ட் ஆகிருக்கு. ஒரு 15 வருஷத்தில் ஏர் இண்டியா இப்போ ஒரு அடுத்த இம்மீடியட் செகண்ட் சாய்ஸாக இருக்கிறப்ப இஃப் ஒன்லி தி எக்ஸிக்யூட் ஃப்ளாலெஸ்லி மக்களோட நரேட்டிவே எப்படி மாறிடும் அப்படின்னா, வாவ் ஏர் இண்டியா இஸ் பேக் அண்ட் இட் இஸ் ப்ரைஸ்லெஸ் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். சாபம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓவர்லோட். எந்த ஒரு ஸ்பைக்கையும் ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஸ்கெலட்டன் ஸ்ட்ரக்சர் வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறது அது நமக்குமே அது எக்ஸிக்யூஷனில் தான் தெரியும் இல்லையா? ஸோ அந்த ஓவர்லோட் ரிஸ்க் பயங்கரமாக இருக்கும். செகண்ட் மேஜர் ரிஸ்க் வந்து எக்ஸிக்யூஷன். சொன்ன மாதிரி பிளான் பண்ணலாம், ஆசைப்படலாம், வாவ் கேப்சர் எடுத்துக்கு. பட் எக்ஸிக்யூஷனில் இப்போ ஏர் இண்டியா எவ்வளோ தூரம் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு சின்ன டிலே ஒரு மேஜர் ஒரு பிஆர் டிசாஸ்டராக கூட ஆகிடலாம். Third major drawback என்ன அப்படின்னா, this is going to be a very short window. Indigo is going to come back. So Air India has to make the best use of this gap to take a lot of things and it's a golden opportunity and they have to do it. So சுத்தி பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டில் ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தாலும் எது வந்து ஏர் இண்டியாவோட இப்போ அப்படியே ஒரு பிராண்ட் இமேஜை லிஃப்ட் பண்ண போகுது அப்படின்னா எக்ஸிக்யூஷன். ஆல் தி பெஸ்ட்.